அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் அவங்க மறுபடியும் நான் மீட் பண்ணுறோம் மாதிரி செய்கிறேன். இன்றைக்கி என்னன்னா, இப்போ மணி வந்து கரெக்டாக 1:15 ஆகுது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அருள் நகர் எங்களுடைய அதாவது மாதாவரத்தில் தான் முக்கியமாக இந்த தோட்டக்கலை நம்மளோட சென்னை இது இருக்குது. பால் பண்ணை மாதாவரம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு காய்கறிகள் வந்து அரசாங்கம் வந்து இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கில் வந்து 200 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இதில் வந்து மொத்தம் 17 காய் இருக்குது, மொத்தம் 18 காய் வரும். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து டிமாண்டாக இருக்கனால பூண்டு, அதுக்கு அடுத்தது காலிஃப்ளவர், அது மாதிரி வந்து 2-3 ஐட்டம் இதில் இல்லை. ஆனால் இப்போ நான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே 200 ரூபாய்க்கு வாங்கினது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒர்த்து தான். ஏன்னா இவ்வளோ காய்கறிகள் வந்து வெளியில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு 200 ரூபாய்க்கு கிடைக்காது. இதெல்லாம் வெளியில் போய் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு 350 ரூபா சொல்லிடுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே போய் கொஞ்சம் ஒரு 2 பேக் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவுக்கு ஒரு பேக், எனக்கு ஒரு பேக் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அந்த காய்கறி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, நான் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இருக்குது. எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல, 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை மிளகா, அதுக்கு அடுத்தது வெண்டைக்காய் 4 கிலோ, கத்திரிக்காய் ஒரு 4 கிலோ, சாம்பார் வெங்காயம் 4 கிலோ, கேரட்டு 4 கிலோ, அப்புறம் ஒரு முழு தேங்காய், கொஞ்சோண்டு இஞ்சி. அதாவது அங்கே வந்து பேக்கேஜ் வந்து நிறைய பேர் என்ன சொல்லலாம், நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் வேலை செய்கிறாங்க அங்கே. அதனால அவங்களால எடுத்து போட முடியல. அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாஸ்க் இல்லை, எதுவுமே இல்லை. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அரசாங்கம் வந்து இந்த காய்கறியெல்லாம் கொடுக்கணுனால நம்மளுக்கு வந்து அங்கே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது. நிறைய பேர் அவங்களே தன்னைத்தானே அவங்க கேர் பண்ணாமல் இதுக்காக வந்து உழைக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது முருங்கைக்காய், 2 முருங்கைக்காய், அதுக்கு அடுத்தது முள்ளங்கி, 2 லெமன். லெமன் வந்து 5 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சா, அதனால 2 லெமன் தரேன்னாங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம் 4 கிலோ, அப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு 4 கிலோ, அதுக்கு அடுத்தது கோஸு 4 கிலோ, பீட்ரூட் ஒரு 4 கிலோ, தக்காளி வந்து 1 கிலோ, இது வந்து 4 கிலோ, காராமணி 4 கிலோ. அதுக்கு அடுத்தது சொரக்காய் வந்து நம்மளுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அம்மா அது வந்து நல்லா ரொம்ப பெருசு சொரக்காய். இது வந்து நான் எடுத்த பேக்கேஜில் வந்து இது ரொம்ப கொஞ்சம் குட்டி சொரக்காய். பெரிய சொரக்காவும் தராங்க, சின்னதும் தராங்க. இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து 17 பொருள் இருக்குது. ப்ளஸ் வந்து கருவேப்பிலை, அப்புறமா புதினா, அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு வாரத்துக்கு வர அளவுக்கு ஒரு கட்டில் வச்சுருக்காங்க. பரவாயில்ல. இது வந்து 200 ரூபாய்க்கு தான் தாராளமாக நம்ம போய் அங்கங்கே ஒரு காயை பொறுக்கிறதுக்கு இது என்னன்னா மொத்தமாக அவங்களே கொடுத்துட்றாங்க. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோன்னு சேர்த்து. அப்புறம் நம்மளுக்கு என்னன்னா இப்போ மொத்தமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையானது பொறுக்கி நம்ம ஒரு கடையில் போய் நின்று வாங்குறதுக்கு, மொத்தமாக பல்காக வாங்குறது வந்து இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு டீல். நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதெல்லாமே கழுவி வைக்க போறேன். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதில் வந்து ஏன்னா அங்கேயே கோயம்பேடு, அதுக்கப்புறமா டேரெக்டாக இருந்து வருது. சிலது வந்து தோட்டத்து காய்கறிகள், இந்த மிளகா வெண்டைக்காய்லாம் தோட்டத்துலேருந்து வருது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கோஸ் எல்லாம் நம்ம ஊரில் வந்து இங்கே வந்து விளைய வைக்க முடியாது. இப்போ வந்து இந்த பொருள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் நம்மளுக்கு. நான் அதில் சந்தேகமே இல்லை. இப்போ அங்கே வந்து இந்த பேக்கேஜ் போட்டிருக்கனால நம்மளுக்கு மொத்தமாக 17 பொருள் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பொருள் அந்தந்த நாட்டில் என்னென்ன விளையுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய லோடு வந்து நம்மளுக்கு ஏறி அனுப்பி வைப்பாங்க. அதில் வந்து நிறைய கைகள் மாறும். ஏன்னா ஒருத்தவங்க எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் வரும், ரொம்ப லாங்கில் இருந்து வரும். ஒரு பேக் உருளைக்கிழங்கு, கோஸு, பீட்ரூட், அது தனித்தனியாக மூட்டையாக வந்திருக்கு. அதனால நிறைய கைகள் வந்து நம்மளுக்கு மாறி வருது. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம அது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வைரஸ் வந்து அட்டாக் ஆகாது. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து கையிலையும் டச் பண்ண வரும், எல்லாத்துக்குமே டச் பண்ணால் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதில் நிறைய கைகள் மாறி தான் வந்திருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். நான் இப்போ வந்து ஒரு கீழே வந்து ஒரு பெரிய தட்டும், அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு கூடை வச்சுருக்கேன். இதில் கழுவி நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் கத்திரிக்காய் தான் கழுவுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 2 தண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த தண்ணி மஞ்சள் அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் தான் லைட்டாக போட்டுட்டேன். கிருமி நாசினி நம்மளுக்கு மஞ்சள் வந்து, உப்பும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை.
நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணியை வந்து மாற்ற போகிறேன். ஏன்னா தண்ணி ரொம்பவே அழுக்காயிடுச்சு. அதனால தண்ணியை இப்போ வந்து வேறு தண்ணி மாற்றிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கறி அதுக்கு அடுத்தது மீல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ல நம்மளுக்கு பேக்கேஜில் அது வந்து நல்லா பக்காவாக வரும். இப்போ சிக்கன், ஃபிஷ்ஷு, டின் ஃபிஷ்ஷு எல்லாமே வாங்கும்போது. ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க பதப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? பதப்படுத்தும் போது நம்மளுக்கு என்னன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு போட்டு தான் அவங்க பதப்படுத்துவாங்க. இந்த வீடியோலாம் நிறையவே யூடியூப்ல இருக்குது. பதப்படுத்தி அந்த கறிக்கு அவ்வளோ அந்த உப்புலேயே ஊற வைப்பாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாள் உப்புலேயே ஊற வைப்பாங்க. உப்பு தண்ணி அது மேலே அடிப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ இது உப்பு வந்து அந்த சிக்கன் சரி மீனும் சரி எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த மாம்சம் வந்து கெட்டு போகாது. அதில் இருக்க கிருமியெல்லாம் செத்து போயிடும். அவ்வளோ வந்து கிருமிகள் நச்சுத்தன்மை எதுவுமே நம்மளுக்கு அண்ட விடாது இந்த உப்பு. ஆன்டிபயாட்டிக் மாதிரி. அதனால நான் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். காய்கறி எல்லாம் கண்டிப்பா கழுவி நம்ம ஸ்டோர் பண்ணணுமா, கடையில வாங்கிட்டு வந்தோம்னா கழுவணுமா கேட்டா கண்டிப்பா கழுவணும். இதுக்கு அப்புறமா நீங்க எப்போ காய்கறி வாங்கினாலுமே கழுவணும். ஏன்னா எப்போ என்ன வைரஸ் எந்த இதுல என்ன ஃபார்ம்ல வருதுன்னே தெரியல. ஃபுட்டுல எது அதாவது என்ன சொல்றாங்கன்னா மாம்சம் வச்சு இந்த இடத்துல இருந்து வந்துச்சுங்கிறாங்க, கைப்பட்டா வருங்கிறாங்க, கால் பட்டா வருங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டுடைய நிலைமை ஆரம்பிச்சிச்சு. அதனால இப்போ இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவங்க இனிமே நீங்க எப்பவுமே உங்க வாழ்க்கையில காய்கறி வாங்கினா கழுவிதாங்க ஆகணும். ஏன்னா என்ன கிருமி எதுல இருக்குன்னு தெரியாது. இன்னில இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொரக்காவும் இந்த முருங்கைக்காவும் மஞ்சள் தண்ணியில் நான் இது பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து க்ளோஸ் இருக்கு. இதை வந்து நான் டேப்ல கழுவிட்டு போறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசுல அதனால விருப்பம் தான் நீங்க கழுவிக்கிறாங்க, இல்லைன்னா வேண்டாம், அவ்வளோதான். சில பேர் கழுவ மாட்டாங்க. கழுவுனா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். கருவேப்பிலைக்கு மட்டும் நான் வெறும் உப்பு தாங்க போட்டுருக்கேன், மஞ்சள் தூள் போடலை. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சிப்லாக் கவர், அதில் தான் நான் போடுறேன். உள்ளே வர ஈர போயிடும். இது வெறும் உப்பு போட்டு அலசி அதுக்கப்புறமா காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து லெமன் வந்து நான் 80 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இங்கே இருக்குது. நிறைய லெமன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சம்மர் வந்து ஆரம்பிச்சிச்சு. நம்மளால வந்து ஜூஸ்க்கு எல்லாமே தர்பூஸ் எல்லாமே வெளியில் போய் வாங்க முடியாது, கிரேப்ஸ் எல்லாம் வாங்கவே முடியாது. அதனால நான் இது வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலையை உப்பு தண்ணியில் கழுவணும் பார்த்தீங்களா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா குழால போய் திரும்ப நல்லா கழுவிட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த கொத்தமல்லியில் இங்கே மண்ணெல்லாம் இருக்கும். அதனால திரும்ப அங்கே போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை கழுவிட்டு நம்ம இப்போ காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து காய்கறி எல்லாம் ஓரளவு காஞ்சிருக்குங்க. தொடச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒரு பல விதமாக காய்கறி ஸ்டோர் பண்ணுவீங்க. நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு அதுவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் வந்து மேலே லைட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான்.
கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இதை போய் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். இப்போ வந்து இதில் வந்து வெண்டைக்காவும் பீட்ரூட்டும் வச்சுருக்கோம். நம்மளுக்கு பீட்ரூட் வந்து என்னென்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அந்த ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, வெஜிடபிள் ட்ரேயில் வச்சா சுருங்கிடுது. அதனால நம்ம டிஷ்யூ பேப்பர் சுற்றி வச்சா பீட்ரூட் வந்து சுருங்காது. அப்புறமா வெண்டைக்காவும் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். வந்து நான் இந்த காராமணி நான் செய்ய போகிறேன். அதனால வெளியே வச்சுட்டேன். கேரட்டை வந்து நாளைக்கு செய்ய போகிறேன். அதனால என்ன பண்ணிட்டேன்னா கேரட்டை வந்து நான் அப்படியே இந்த பேக்லேயே போட்டேன். நம்ம வெஜிடபிள் கவர் பார்த்தீங்களா, அதுலேயே போட்டேன் நான் ஜிப்லாக்கில். அதுக்கு அடுத்தது இதில் வந்து நான் லெமனை ஏன் இப்போ சுற்றி வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் நம்ம உருண்டை பண்ணி லெமனை வச்சோம்னா அது ரொம்ப நாளே நம்மளுக்கு வரும். இது வந்து நம்ம மேலே அப்படியே வச்சுக்கிட்டா லெமன் ஒன்றுமே ஆகாது, சுருங்கி போகாது, காஞ்சி போகாது. அதுக்கு அடுத்தது இதில் வந்து கோஸும் முள்ளங்கியும் நான் வச்சுருக்கேன். அதுவும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு 2-3 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது இதில் வந்து பச்சை மிளகா எல்லாருமே நார்மலாக எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது முருங்கைக்காய் இருக்குது. இப்போ முருங்கைக்காய் வந்து நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். அதனால நான் இப்படி பேக் பண்ணுறேன். போட்டு வச்சிட்டோம்னா இதுவும் நல்லா நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதோங்க இவ்வளோ இது இருக்குது. இப்போ தக்காளி மட்டும் ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ப்ளஸ் இங்கே வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டுத்துலேயும் எது பழுத்து இருக்கோ அதை மட்டும் எடுத்து தனியாக போட்டுட்டு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுறது தனியாக பிரிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நான் 2 கவர் போட்டிருக்கேங்க. தக்காளி வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இது இப்போ வந்து நான் வெளியே வைக்க போகிறேன். இதை டக்குன்னு யூஸ் பண்ணி காலியாக்கணும். அதனால இதுக்கு 2 கவர் போட்டிருக்கேன். இதுக்குள்ளேயும் தக்காளி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜு தான். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் வெளியிலே தான் வைக்க போகிறேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் காயாக இருக்கிற லெமனு, இஞ்சி எல்லாம் வெளியிலே தான் இருக்க போகுது. இதை போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வருகிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ பசின்றது மேலே பால். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம் தான். இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்லை, எல்லாமே இந்த டப்பர்வேர் இதுதான், அதில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பரான பிளாஸ்டிக் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது இதுலேயும் காய்கறி இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது நான் சுரக்காய் வாங்கினேன் பார்த்தீங்க சொன்னீங்களா, அது பார்த்திங்க அம்மா சுரக்காய் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து லெமன் பேப்பரில் சுற்றி அப்படியே வச்சுருக்கேன். எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு ப்ரெட்டு பாக்கெட் எங்கேயுமே கிடைக்கலங்க. இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கணும் சாப்பிட்ட பிறகு. அவ்வளோதான். கூலிங் வந்து அதிகமாக வச்சுருக்கேன் நான், ஏன்னா எல்லா பொருளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சி, 5 o'clock ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சோம்லாங்க, அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோ இருக்குது. அது நம்ம சேனலில் இல்லை, நியூ கிரியேஷன் 21.5 இல்லை, நம்மளுடைய நியூ கிராஃப்ட் சேனலில் இருக்குது. அது நாளைக்கு உங்களுக்கு காலையில் பப்ளிக் ஆகும். அதை பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நாளைக்கு போட்ட பிறகு நீங்கள் அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓ மை காட், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே ஷாம் வந்து எனக்கு எடிட் பண்ணி போட்டுறாங்களா? தேங்க்யூங்க. நீங்கள் வந்து கிரேட் ஹஸ்பண்ட் ஃபார் மீ. அமெரிக்காவா? போங்க. ஹாய் சொல்லு. ஹாய். சரி, பாய். என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே போட்டு நம்ம வந்து இது நம்ம வீட்டு விருந்தில் மேலே மெதுமாலில் சமைச்சிருப்போம்.
அதுதான் இப்போ இருக்குது. தக்காளி தொக்கு, அதாவது ஆந்திரா ஸ்டைலில் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கோம். அதை தாளிச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காராமணி வச்சுருக்கோம். இதை நான் செஞ்சேன், இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. கடுகு உளுத்த பருப்பு போட்டோம், சும்மா வெங்காயம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு தாளிக்க வேண்டியதாங்க. அதாவது இந்த தக்காளிலாம் வந்து ரொம்ப நேரம் தாங்காது, அந்த மாதிரி தக்காளியாக பார்த்து எடுத்து அது காலி பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டாங்க, கொதிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கனால அது எண்ணெயே கொதிக்கல. அப்புறம் பார்த்தா அடுப்பு பற்ற வைக்கல, அது கொஞ்சம் தூங்கிட்டேன்னா தூக்கம் இதுலேயே இருக்கேன். கருவேப்பிலை வேணும், இப்போ எடுத்துகிட்டு வரேன். எங்கே போகிறேன்? இங்கே தான் இருக்கு தட்டில். இங்கே நீங்கள் போக வேண்டாம், சகல வசதிகளும் இங்கே இருக்கிறது. இருக்கிற கருவேப்பிலை மட்டும் நீங்கள் பொறுக்கி கொடுத்தீங்கன்னா போதும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? பறந்து வந்துச்சு. நீங்கள் வேண்டாம் தூக்கி போட்டிங்கல்ல, அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். உன்னோட நான் சிக்கனமாக இருக்கேன்ல. நீங்களாம் நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் எடுக்கலாங்க. இன்னைக்கு சோர்வான நாட்கள். இன்னைக்கு என்னன்னா வெயில போயிட்டு வந்தோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா அடிக்கிற வெயில்ல வேற எல்லாம் பாதி பேர் கடுப்பேத்துறாங்க. நம்மள கிட்ட கிட்ட வந்து நிக்கிறாங்க, அங்க கலகலன்னு இருக்கிறாங்க. போக கூடாது, வெளியிலே போக கூடாது. ஆனா போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஏன்டா எப்பா இன்னொரு வெளியிலே போக கூடாதுடா அப்படின்னு முடிவு பண்ணி இப்பதான் எங்க கையில காசு கிடைச்சது, அதனால நாங்க இன்னைக்கே எல்லாமே வாங்கி வச்சோம். பொருள் வாங்கி வச்சுட்டோம். ஏங்க அதை கழுவிட்டு போடணுங்க. ஹலோ, ஆல்ரெடி கழுவி காய வச்சிருக்கேன். கழுவிட்டு போடுங்க. நீங்களும் எடுங்க, நான் மட்டும் எடுத்துக்கிறேன். இதான் எடுக்கிறேன்ல, நீ கீழே வைக்கிறது நான் தான் எடுக்கிறேன். இதுல இருந்து சொல்றியா? அப்பதானே சீக்கிரமா அதை நீங்க போட முடியும், அதுக்கு சொல்றேன். இருங்க, நான் ஷாம்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அவ்வளோதாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன போட போகிறோம்? பச்சை மிளகாய் வேணாங்க. போன வீடியோலேயே உங்களுக்கு அந்த செட்டப்லாம் நான் காட்டியிருப்போம். மேலே ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய பாத்திரத்தெல்லாம் கழிச்சிட்டு வெங்காயம் போடுவேன். கடுகு வெடிஞ்சிச்சாங்க, அது வெடிஞ்சு நொறுங்கிடுச்சு எல்லாம். எப்போ ஒருத்தவங்க செம்மையாக திட்டிருந்தாங்க. என்னதான் காட்டணும்னு சொல்லி. அம்மா நீ தூக்கத்திலே வந்து எடுத்துட்டு இருக்கியாமா, செம்ம ஆட்டுன்னு ஆட்டுறேன்ட்டு தலைவலிக்குது போல சிஸ்டர், மன்னிச்சிடுங்க சிஸ்டர். கொஞ்சம் அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் இப்போதாங்க ஃபஸ்ட்டு டைம் நான் காராமணி செஞ்சுருக்கேன். நான் செஞ்சது கிடையாது. நம்மளுக்கு காய்கறினாலே கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனால் இப்போ காய்கறி தான் சாப்பிட்ணும். முட்டை உடச்சி ஊற்றுனா செம்மையாக இருந்திருக்கும். நான் எதுவும் பேசலப்பா. நின்னா குத்தன்றீங்க, உக்காந்தா குத்தன்றீங்க, படுத்துட்டா குத்தன்றீங்க. என்னத்தான் பண்ணுறது? எத்தனோ பேர், அதாவது என்னதான் சொல்கிறது, இந்த உலகம் வந்து நம்ம வாழவே கூடாது போல இருக்குது. நான் யாருமே உங்க கூட சொல்லலை, நான் வேற ஒரு விஷயம் பேசிக்கிறேன். அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனால் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியும். என்ன போதா அதுக்கே புரிஞ்சிருக்காது. நாளைக்கு நம்மளுடைய நியூ கிராஃப்ட் சேனல்ல வீடியோ வரும். எஸ், விஷயம் எனக்கு தெரியுங்க. ஒரு தப்பான ஒரு தகவலை க்ளோரி கொடுத்துருக்கோம். அதாவது நியூ கிராஃப்ட் சேனல் வந்து சேனலோட வீடியோ வந்து போட்டாச்சுன்னு இன்னும் நான் போடலை. நானே சொல்கிறேன் போட்டாச்சுன்னு சொன்னேன். ஆனால் விஷயம் என்னன்னா, இப்போவே பார்த்தீங்கன்னா நைட் ஆகி போச்சு. டைம் அது 9:15 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஷூட்டிங் எடுத்தோம்னா வச்சுக்க ரொம்ப இருட்டாயிடும், வீடு இருட்டாயிடுது. அதனால அது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம இந்த சேனலில் ஏதோ எப்படி சொல்கிறது, டேரெக்டாக பேசுகிற மாதிரியும் அது மாதிரி பண்ணுறோம். அந்த சேனலில் பார்த்தோன்னா அப்படி கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆமாம், க்ரியேட்டிவ். அதாவது நம்ம கூட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், என்னென்ன வேஸ்ட் பொருளை என்னென்ன பொருள் செய்யலான்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பொருள் எதுனா உங்களுக்கு வேஸ்டேஜில் இருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஐ அதில் போடுறேன். ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியா வேணாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. ஐடியான்னு இல்லை, உங்களுக்கு எதில் செய்யணுமோ அதை சொல்லுங்கள். நீங்கள் ஐடியா அனுப்பிச்சாலும் ஓகே தான். ஐடியா தெரிஞ்சா அனுப்பிச்சி விடுங்க. என்ன போடுறீங்க? போட்டுடலாமா? சரி, தக்காளி போட்டுடலாமா? இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள், அப்புறமா தக்காளி, எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோங்க. இதை அப்படியே போட்ட வேண்டியதுதான். இதை ஃபுல்லாகவே ஆந்திரா ஸ்டைல். சூப்பராக நினைக்கிறேன், வாசனை செம்மையாக இருக்குது.
நம்ம வெங்காயமே போடலாம், நமக்கு வெங்காயம் போடாமல் இருக்க முடியாது, அதனால வெங்காயம் போட்டு தாளிச்சு நல்லா இருக்குது. இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள் 1 நாள் போயிடும், கெட்டு போயிடுமா. அந்த மாதிரி தக்காளி மிச்ச தக்காளி நாங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம். அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக சொல்கிறதான், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதான் சொல்கிறோம், நிறைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்கே இருக்காது. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்ட்டு. ஆமாம், நிறைய பேருக்கு வந்து ரீப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. ஆக்சுவலி ஏன் ரீப்ளே பண்ணலன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவோம், மிச்சம் இதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 3 வீடியோ போடுறோம் கம்பல்சரி. எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு மொபைல் தான், அதுலேயும் திடீர்னு யாராவது கால் பண்ணிடுறாங்க, அது ஒரு ஹவர் ஓடி போயிடுது. அதனால் இது பண்ண முடியல. சீக்கிரத்தில் அதுக்கு வந்து ஏதோ ஒரு வழி பண்ணுறோம். நானும் ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன், ஆனால் எங்கள் இருக்கிறது இஎம்ஐ கட்ட முடியல, இதில் இன்னொரு மொபைல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்டு தானே? அதை கொஞ்சம் கிண்டுக்க மாட்டீங்களா? கால் வலிக்குது, அதனால தான் பேலன்ஸ் பண்ணி வேண்டியதுனா அதுதான் உள்ள டப்பா போட்டு வச்சிருக்கேன். சாரி, நாற்காலி போட்டு வச்சிருக்கேன். இப்போ தானே கலர சொன்னார், பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு? இல்லை, கால் வலிக்குது, நீ எம்மா என்ன மாட்டி விட்டுனுங்கிற, அப்புறம் யாரும் போட்டு திட்டுறதுக்கா? ஏற்கனவே திட்டுவாங்க. இன்னைக்கு மட்டுமே வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு 3 ட்ரெஸ் மாற்றிருக்காங்க. நான் அப்படியே டக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி அதில் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா? மிக்சியில் எதுவும் ஒட்டி இருந்தால் நம்ம அதை விடக்கூடாது, ஏன்னா அது நம்ம சொத்து. மிக்சியில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிங்க, அதையும் ஒட்டுற எடுத்து போட்டுறேன். இந்த டைல்ஸுக்கு உடையிடுங்க. நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க எல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. என்ன கட்டி பாருங்க, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாரும் இல்லை. அது நான் தான், என்னோட நிழல் தான் அப்படி தெரியுது. அவ்வளோதாங்க, இந்த ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சாப்பிட வேண்டியதான். உங்களை நாங்கள் சாப்பிடும்போது மீட் பண்ணுறோம். இந்த மாதத்துக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போவுமே இது ரெகுலராக மாதம் வாங்குறது தான். நான் வெளியில் போயிட்டேன், நான் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டு நீங்கள் வந்து வெளியில் போகாதீங்க. ஏன்னா நான் என்னன்னா 10 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க போயிருக்கேன். 10 நாள் கழித்து நான் வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கொஞ்சம் பொருள் தான் வாங்கிட்டு வந்தோம், எல்லாமே காலி ஆகிடுச்சு. அன்றைக்கி வாங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அதாவது ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பாதாம், இந்த முந்திரி பருப்பு, திராட்சைலாம் வாங்க போவேன், இந்த நெய்யெல்லாம். ஏன்னா கொத்தாச்சாவடி போவோம். அப்போது வந்து நாங்கள் வாங்கினது தான், நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாதாம், திராட்சை, முந்திரி பருப்பு, அப்புறமா பேரிச்சப்பழம், நெல்லிக்காய், அது வந்து தனி, அது வந்து சாப்பாடுக்கே இல்லை. எப்போவுமே நட்ஸ் வாங்குறது வந்து ஒரு 4 மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நாங்கள் போவோம். அது வர போக மாட்டோம் காலியான பிறகு. போன மாதம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அப்புறமா தான் நாங்கள் இந்த பிரச்சனைலாம் வந்தனால வாங்க போனோம். இப்போ வந்து நான் ஓரளவு உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் சொல்கிறேன். இதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் மாதத்தோணிக்கிட்டு நம்ம ரெகுலராக வாங்குறது. இப்போ வந்து அங்கே பார்த்திங்கன்னா 2 தேங்காய், பச்சை பட்டாணி, பூண்டு, அப்புறமா நூடுல்ஸ் பாக்கெட் ஒரு 4, அதுக்கடுத்து ஜவ்வரிசி. நான் நல்லாவே பாயசம் சாப்பிடுவேன், அதுக்காக. அப்புறமா 2-3 பிஸ்கட்டு, அதுக்கடுத்து பட்ஸு, டீ, அப்புறமா கடுகு, உதயம் பருப்பு, பச்சை பயிறு, உடச்ச கடலை ஒரு பாக்கெட். ஏன்னா உடச்ச கடலை பாக்கெட் வந்து எதுக்கு நான் அவ்வளோ பெருசு வாங்கியிருக்கேன்னா, ஏன்னா நான் தெலுங்கு ரெசிபி அந்த தேங்காய், காஞ்ச மிளகாலாம் போட்டு நான் அரைச்சி உங்களுக்கு காட்டணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அது கண்டிப்பாக சீக்கிரமாக போட ஆரம்பிக்கிறேன். அதுக்கடுத்தது சோயா, இந்த மீல் மேக்கர் வந்து அம்மாவுக்கும் எனக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது சோப்பு, அதாவது நம்மளை சுத்தப்படுத்திக்கிற சோப்பு தான் நிறையா வாங்கியிருக்கேன் நான். அது எப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஊர்வசி சோப்பு, சிந்தால் சோப்பு, அப்புறமா ஷாம்பு, பாத்திரம் கழுவுறதுக்கு டெட்டாயில், அதுக்கடுத்து சீரகம், இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரெகுலராக எல்லார் வீட்லேயும் வாங்குறது தான். மாதம் நம்ம வாங்குறது தான். இப்போதைக்கு என்னென்னா கொஞ்சம் பல்காக வாங்கியிருக்கேன், கொஞ்சமாக வாங்குகிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கேன். அப்புறமா கோதுமை மாவு ஒன்று வாங்கியிருக்கேன். வெந்தயம் வாங்க மறந்துட்டோம், அப்புறமா நிறைய பொருள் மறந்துட்டோம். வெந்தயம், மிளகெல்லாம் வாங்கவே இல்லை. சரி விட்டுறலாம், வெந்தயம் அப்புறமா பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே வெளில போக முடியாதுங்க. ஏன்னா கொஞ்ச நாள் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு என்னென்னா டஸ்ட் அலர்ஜியெல்லாம் ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரீத் பண்ணுறதுக்கே. ஆனால் பரவாயில்ல, ஒரு நாள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறமா சரியாயிடும். அப்புறமா கொசுவத்தி, மெயினாக கொசுவத்தி வாங்கினேன். அதுக்கடுத்தது இது வந்து என்கிட்ட அந்த கிரைண்ட் பண்ணுறது இல்லை, என்கிட்ட இல்லவே இல்லை. பீட்ரூட் எல்லாம் இழைக்கிறது நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பரில் போட்டு தான் பீட்ரூட்டை இது பண்ணி நான் போட்டுருவேன். ஆனால் அது நல்லா இல்லை டேஸ்ட். நம்மளுக்கு இழைச்சா தான் பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா மெயினாக எனக்கு ரொம்பவே கொஞ்சம் சளி ப்ராப்ளம் அதிகமாகவே உண்டு. அதுக்காக விக்ஸு, அந்த விக்ஸு பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு விலை ஒரு 130 ரூபா அடிச்சிச்சு. அப்புறமா சுகர் 2 கிலோ வாங்கியிருக்கேன்.
இவ்வளோ தாங்க இருக்குது. அப்புறமா 10 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி, அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாமே நம்ம சேர்த்து வாங்கிட்டோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு எது முக்கியமோ அது வந்து வாங்கிட்டோம். ஆனால் நிஜமாகவே ரேட் ரொம்ப அதிகங்க, காசு ரொம்பவே செலவாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இப்போ ரேட்டு விலைவாசிக்கெல்லாம். நாங்கள் போன கடையில் எப்படின்னா மூணு மாட்டில் வந்து ஒரு ஜாமான் இல்லை. ஏன்னா மஞ்சத்தூள் இல்லை, புளி இல்லை, எல்லாமே நாங்கள் வெளில போய் தான் வாங்கினோம். அவங்க இருக்கிற பொருளெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் விற்றுட்டு அடுத்தது அவங்க கடை திறக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய பிளானு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போய் அடித்து பிடிச்சி வாங்குங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பெல்லாம் வச்சுருக்காங்க, பொருளெல்லாம் விற்றுட்டு வீட்டில் செட்டில் ஆகிடலான்ட்டு இருக்கிறாங்க. மல்லிகை ஜாமான் பொருள் வச்சுருக்காங்க. ஏன்னா காய்கறி வந்து நம்மளால் வந்து கடைக்காரங்க யாராக இருந்தாலும் கொண்டு வராங்களும் சரி விற்கிறவங்களும் சரி அதை சேர்த்து வைக்க முடியாது. சேர்த்து வச்சா காய்கறி அழுகி போயிடும். அதனால் காய்கறி நம்மக்கிட்ட விற்று தான் ஆகணும். யாராக இருந்தாலும் விற்று தான் ஆகணும். பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட காய்கறியை ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காய்கறி வந்து அழுகி போயிடும். ஆனால் இந்த மாதிரி மல்லிகை ஜாமான்லாம் பதுக்கி வைக்க முடியும், நம்ம நாட்டில் பதுக்கி வைக்க முடியும், நம்மக்கிட்ட கிடைக்காது ஃபஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு அவ்வளோதான், சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கண்டிப்பாக பூட்டிடுவாங்க. ஏன்னா நான் போன இடத்துல நிறைய பொருட்கள் இல்லை, இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கிட்டு தூக்கி போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஷாப்புக்கு போகிறதா இருந்தால் நம்ம எப்போவுமே நிறைய பொருள் ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படி இப்படி சுற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க, டக்குன்னு போங்க, ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உடனே பொருள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு 20 நிமிஷம் ½ hour கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வெளியில் நிற்காதீங்க. நல்லா மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு போங்க, நல்லா ஷால் எல்லாம் கட்டிக்கோங்க. அப்புறமா நீங்கள் எங்கே போனாலும் மறக்காமல் சானிடைசர் கையில் கொண்டு போங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பாட்டில் சானிடைசர் வந்து கொண்டு போனேன். இதில் நான் ஊற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நியூ கிராஃப்ட் சேனலில். நியூ கிராஃப்ட் சேனல் பார்க்காதவங்களுக்கு தான் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சானிடைசர் நான் கொண்டு போனேன். ஷாம் வந்து இப்போ ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுனால காசு எடுக்கிறதுல இருந்தாலும் அங்கே நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் எங்களை அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா சொல்லிட்டேன், இவர் ஏமா இப்படி பண்ணுறேன்னாரு. அப்புறமா அவங்க முன்னாடியே தான் சொன்னேன், செத்து போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கு இது எவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். அதனால் ஒரு சின்ன பாட்டிலில் சானிடைசர் கொண்டு போயிடுங்க, அடிச்சுக்கோங்க, சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்றைக்கி நான் சூழ்நிலை எங்களுடைய மாதாவரம் இந்த பெரம்பூர் மூலக்கடை நான் பார்த்தது ரொம்ப ரொம்ப கொடுமையான இதுதான். ஏன்னா எந்த கடையிலுமே பொருள் இல்லை, எல்லாமே காலி ஆக்கிட்டு அவங்க கடைக்காரங்கெல்லாம் வீட்டில் போய் உட்காரலாம், செட்டில் ஆகலான்னு இருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் எங்கேயுமே வெளியில் இருக்காதிங்க, டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத டைம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த டைமில் போய் நீங்கள் பொருள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக முடிச்சுக்கிறேன். அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்கிறது பார்த்துருப்பீங்க, அது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப குட்டியான ஃப்ரிட்ஜ், அதனால் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து அந்த காய்கறி போடுறதுக்கெல்லாம் பேக்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஒரு 6 இருக்கும், 6ல் 1 எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, 5 தான் வச்சுருக்கேன் நான் அந்த ஜிப்பு போட்டு. அதனால் ஜிப்லாக் கவரெல்லாம் தான் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எனக்கு முடிஞ்சளவு நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன், அந்த மாடலில் தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நியர்பை நீங்கள் அருள் நகர், இந்த மாதாவரம், பெரம்பூர், மூலக்கடை, பெரம்பூர் கூட நான் மூலக்கடை அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தோட்டக்கலை இந்த அருள் நகரில் வந்து நீங்கள் வந்து நான் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து காய்கறி வந்து வாங்கிக்கோங்க. மொத்தம் 18 காய்கறி நம்மளுக்கு 200 ரூபாய் தராங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து லாபம். அதனால் அங்கே வந்து காய்கறி வேணுன்னா வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது குளோரி ராமன். பாய் பாய், தேங்க்யூ. கருவேப்பிலை சாயந்தரம் ஆயிரும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, சொல்லு ஹாய். சரி, பாய் பாய் சொல்லு. நான் அப்படியே வீடியோ போட்டுருவேன். எனக்குன்னு இப்போ இருக்கிற வீட்டான இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இதுதான். எனக்குன்னு இருக்கிற வீட்டான இருக்கிற ஃப்ரெண்ட் இதுதான் சொல்றேன். இது ஒண்ணுதான் இருக்கு, கண்ணே கண்ணுன்ட்டு. இன்னொன்னு ஊர்ல இருக்கு.